நீதி நியூஸ் செய்திகள் வாசிப்பது லேகா கருணாநிதி. விஜய் நல்ல நடிகர் தான், ஆனால் ஓட்டு எல்லாம் வாங்க முடியாது என திருவள்ளூர் திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரபல நடிகை நளினி பேட்டி. திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் ஏற்கனவே 2 முறை அதிமுகவை தோற்கடித்து 3வது முறையாக போட்டியிடும் விஜி ராஜேந்திரன் தொடர்ந்து கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரபல திரைப்பட நடிகை நளினி இன்று திருவள்ளூரில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு வரும் கிறிஸ்துவர்களிடம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகரில் சி.வி. நாயுடு சாலை, நேதாஜி சாலை, பஜார் வீதி, ஜேஎன் சாலை ஆகிய பகுதிகளில் திறந்த வேனில் சென்று விஜி ராஜேந்திரனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அதேபோல் பஜார் வீதியில் உள்ள கடைகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களுடன் வியாபாரிகளுடன் சகஜமாக பேசி எம்எல்ஏவாக இருந்தபோது செய்த சாதனைகளை எடுத்து சொல்லி வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மணவாள நகர், வெங்கத்தூர், அதிகத்தூர் ஆகிய பகுதிகளிலும் திறந்த வேனில் கொளுத்தும் வெயிலும் பொருட்படுத்தாமல் வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை நளினி, இந்த முறை 50,000 வாக்குகள் வித்தியாசம் இல்லை, 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் விஜி ராஜேந்திரன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றும், விஜய் நல்ல நடிகராக ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் வாக்குகளை எல்லாம் பெற வாய்ப்பில்லை என்று சிரித்தவாறு பதில் அளித்தார். நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்பதாகவும், அதிமுகவை ஒன்று எதிர்த்து போட்டியிடுபவர்கள் பற்றி குறை சொல்லி வாக்கு சேகரிக்கவில்லை என்றும், இந்த முறை 3வது முறையாக வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாதனை படைப்பார் என்றும் தெரிவித்தார். இதில் இந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் இந்திரா ராஜேந்திரன், திருவள்ளூர் நகர செயலாளர் சீசு ரவிச்சந்திரன், திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், முன்னாள் நகர மன்ற தலைவர் பொன் பாண்டியன், முன்னாள் நகர செயலாளர் மு. தயாநிதி, நகரமன்ற உறுப்பினர்கள் வி.இ. ஜான், ஆயுத் அலி, ராஜ்குமார் என்கிற தாமஸ் ஸ்ரீதர், நிர்வாகிகள், சிறுபான்மை பிரிவு நகர துணை அமைப்பாளர் எம். ஆகாஷ்ராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கருணை நீதி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. போட்டு கொடுத்த ஒரே ஜீவன் எனது அண்ணன் திரு ராஜேந்திரன் அண்ணன் தான். ஸோ இந்த முறை எங்களோட அண்ணன் பாருங்க, என்னோட அண்ணன் சொல்றதுக்கு இல்லை, எங்களோட அண்ணன் சொல்றாங்க. இதுதான் அந்த உரிமை. இந்த உரிமை எல்லாருக்கிட்டையுமே வராதுங்க, எங்க ராஜேந்திரன் அண்ணன் கிட்ட மட்டும்தான் வரும். என்னன்னா அவரு உங்களுக்காகவே உழைக்கிறவர், தனக்கு எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரு, இந்த ஜீவன் ஒண்ணு இப்படி ஒரு கூட இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா எங்க அண்ணனால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எங்க அண்ணனை திரு ராஜேந்திரன் அண்ணன் இந்த வாட்டி நம்ம ஸ்டாலின் அண்ணனோட அரியணையில பக்கத்துல உட்கார வைக்கிறேன் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க எல்லாருமே அவருக்கு நிறைய 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 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம்.